பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. பவானி ஆற்றிலிருந்து வினாடிக்கு 14,160 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் மேட்டுப்பாளையம், ஆலங்கொம்பு, சிறுமுகை உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களையும் அந்த செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா. பவானி சாகரில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது பில்லூர் அணை. இந்த பில்லூர் அணை மொத்தம் 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையிலே கடந்த 4 நாட்களாக நீர் முற்றிலுமாக மழைநீர் நிறைந்து அங்கே தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பவானி ஆற்றிலே மின் உற்பத்திக்காக 6,000 கன அடியும் 4 மதகுகள் வழியாக 8,000 கன அடியும் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனால் பவானி ஆற்றில் கடந்த 4வது நாளாக தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அவர்கள் ஏற்கனவே பல அருகாமையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் மேலும் மழை நீரின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் அங்கே பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ பரிசல் மூலமாக ஆற்றை கடக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையே கோவை மாவட்டம் முழுவதுமே பரவலாக கடந்த 4 நாட்களாக சாரல் மழை பொழிந்து வருகிறது. நொய்யல் ஆற்றிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிறுவாணி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சாடிவயல் கிராமத்தில் அங்கிருந்து வரக்கூடிய நொய்யலாடு கோவை மாநகரை கடந்து செல்கிறது. இதனால் கோவை மாநகரிலே லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ச்சியாக அதிகமான மழைப்பொழிவு இருப்பதால் நொய்யலாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. எனவே குளங்களிலே யாரும் மீன் பிடிக்கவோ அதை வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுப்பதற்காக ஆர்வத்துடன் தண்ணீரில் இறங்க வேண்டாம் என கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அறிவுறுத்தியுள்ளார். ஏனென்றால் நீரின் வேகம் எப்படி இருக்கும், எந்த இடத்தில் ஆழம் இருக்கும் என்பதை பொதுமக்களால் அறிய முடியாது. எனவே ஆபத்துடன் விளையாடக்கூடாது எனவும் அருகாமையில் யாரும் செல்லக்கூடாது என ஆங்காங்கே எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.